பகவானுடைய பொற்பாத கமலங்களில் என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரம். சாய்ராம் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. அது ஒரு ரொம்ப பெரிய சுபமான நாள், ரொம்ப நல்ல நாள். எனக்கு வைகுண்ட ஏகாதசின்னா 2 நாள் தான் என்னுடைய உடனே ஞாபகத்துக்கு வரும். அது என்னன்னா 1958 சுவாமி திருவாண்டத்துக்கு வந்திருந்தார். அப்போது எங்களையும் கோவளத்துக்கு வர சொன்னார். சுவாமி கோவளத்துக்கு போனார். அப்போது எங்களையும் கூடவே வர சொன்னார். நானும் எங்கள் அம்மா அப்பாவும் எல்லாரும் கோவளத்துக்கு போயிருந்தோம். அங்கே நடந்த லீலைகள் எல்லாம் எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது. கோவளம் அன்னைக்கும் வைகுண்ட ஏகாதசி ஒரு ரொம்ப சுபமான நாள். எனக்கு ஆனால் அப்போ வயசு வெறும் 12 தான். அங்கே என்ன நடந்தது? ஆத்தியாத்மிகமாய் சுவாமி நிறைய பேசிகிட்டே இருந்தார். எனக்கு ஒன்றும் புரியலை. அந்த பக்குவமும் இல்லை, அந்த ஒரு ஆர்வமும் இல்லை. அப்போ திடீரென்று அவருடைய சங்கல்பத்தால் அவர் சிருஷ்டி பண்ணி அமிர்தத்தை வரவழைச்சார். கையிலிருந்து சொட்டு சொட்டா ஒரு பஞ்ச பாத்திரத்தில் அது விழுந்தது நான் பார்த்தேன். அப்போது அந்த கையிலிருந்து வந்ததுக்கப்புறம் சுவாமி அதை எல்லாருக்கும் ஒரு உத்தரணியில் அங்கே வந்த எல்லாருக்குமே சுவாமி கையால் கொடுத்தாரு. எனக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிது. இது இப்போதும் என் கண் முன்னாடியே இருக்குது. இப்போவும் எனக்கு அதெல்லாம் சுவாமி எனக்கு என்னுடைய கண் முன்னாடி ஒரு ஃபிலிம் காட்டுற மாதிரி, ஒரு படம் காட்டுற மாதிரி எனக்கு தோணுறது. அந்த அமிர்தம், அந்த சுவை, அந்த ஒரு ஸ்வீட்னஸ், அந்த மதுரம், அந்த சுவாசனை இப்போ என்னால் உணர முடிகிறது. அந்த சுவாமி சிருஷ்டி பண்ணின, சங்கல்பத்தினால சிருஷ்டி பண்ணின அந்த அமிர்தத்துடைய சுவாசனை எல்லா இடத்துலையும் பரவித்து. எனக்கு 2வது முறையாக பெங்களூரில் சுவாமி இந்த ஒரு சந்தர்ப்பம், வைகுண்ட ஏகாதசி தான் அது. அன்றைக்கி அந்த ஒரு எனக்கு பிளெஸ்ஸிங் எனக்கு கிடைச்சிது. அன்றைக்கும் நான் பெங்களூருக்கு போயிருந்தேன். ஒயிட் ஃபீல்டுக்கு எங்கள் அம்மா அப்பா கூட நான் போனேன். அப்போ சுவாமி இதே மாதிரி சிருஷ்டி பண்ணி, சங்கல்பத்தால் சிருஷ்டி பண்ணி, ஏன்னா நான் இது ஏன் நான் சொல்கிறேன்னா, சுவாமி எத்தனையோ தடவை சொல்லியிருக்காரு, வெறும் சிருஷ்டி இல்லை, சுவாமியோட சங்கல்பத்தால் சிருஷ்டி பண்ணுறது இது. ஸோ அதனால் அந்த ஒரு இதை நான் எம்ஃபசைஸ் பண்ணுறேன். சுவாமி சங்கல்பத்தால் சிருஷ்டி பண்ண அமிர்தம் எனக்கு 2வது முறை கிடைச்சிது. இந்த 2 சந்தர்ப்பத்திலையும் எனக்கு கிடைச்ச அமிர்தத்துடைய மகிமையோ அதோடைய ஒரு எஃபெக்டோ ஒன்றுமே எனக்கு தெரியலை, புரியலை. அதுக்கு உற்சாகமும் இருக்கலை. அது என்னுடைய உடலுக்கு, என்னுடைய தேகத்துக்கு, என்னுடைய இந்த பாடிக்கு அது ஒரு மருந்தாக இருக்கும்னு எனக்கு அப்போ அது தோணவே இல்லை. சுவாமி கொடுத்தது எல்லாத்துக்குமே, சுவாமி பண்ணுற ஒவ்வொரு செயலும் அதுக்கு ஒரு பெரிய ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு பெரிய இன்னர் மீனிங் இருக்கும். ஆனால் அது ஒன்றுமே எனக்கு அப்போ புரிஞ்சுக்கிற வயசும் இல்லை, தெரியலை. சில வருடங்கள் கழிஞ்சு அந்த சுவாமி எனக்கு கேன்சர் க்யூர் பண்ணார். எனக்கு லங்ஸில் கேன்சர் வந்தது. டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. ஆனால் சுவாமி எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்து எங்களை பிளெஸ் பண்ணி
எங்களுக்கு புனர்ஜென்மம் கொடுத்துருக்கேன், கேன்சல் பண்ணியிருக்கேன் எங்கள் அம்மாவை பார்த்து சொல்லி எங்கள் அம்மா அப்பா எனக்கு எல்லாருடைய தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி எங்களுக்கு அவ்வளவு பாத நமஸ்காரம் கொடுத்து எங்களுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணினார். அது ஒரு பெரிய பாக்கியம். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு மறக்க முடியாத ஒரு நாள் அது. ஆஹா, சுவாமி எனக்கு இவ்வளவு கொடுத்தாரே, இந்த குரல், இந்த வாய்ஸ் சுவாமிக்கே அர்ப்பணம் செய்தால் எப்படி இருக்கும்? இதுதான் சரியான முறை. ஏன்னா எனக்கு என்னுடைய வாய்ஸ் தான் என்னுடைய சுவாமி கொடுக்குற ஒரு பூஜை. எல்லா விதத்துலேயும் எனக்கு அதுதான் எனக்கு பெரிய ஒரு எனக்கு இந்த பிளெஸ்ஸிங்னு நான் நினச்சேன். ஏன்னா எனக்கு ஃபிசிக்கலாக பண்ணுற அந்த பொசிஷனில் நான் இருக்கலை அப்போ. அதனால எனக்கு உடனே தோணினது, இந்த வாய்ஸ் நான் சுவாமிக்கு அர்ப்பணம் செய்யணும், அது சுவாமி ஸ்வீகாரம் பண்ணணும்னு தான் எனக்கு மனசில் தோணிகிட்டே இருந்தது. வைகுண்டபதே நாராயணா, வைகுண்டபதே நாராயணா, வாரி ஜனயனா நாராயணா, வாரி ஜனயனா நாராயணா, வைகுண்டபதே நாராயணா, வக்ஷஸ்தல கௌஸ்துபமணிபூஷித शङ्खचक्र पीताम्बर शोभित नारायण सत्यनारायण, नारायण साई नारायण, नारायण सत्यनारायण, नारायण साई नारायण, वैकुण्ठपते। เทพ नारायण นา रायणा ว वैकुण्ठपते 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 นา रायणा ว व